ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் குழம்பு கறிவிடம் எப்படி போடணும் அப்படின்றத பார்த்தோம். அது நல்லா உணர்ந்தது இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி எப்படி ஒரு புளிக்குழம்பு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை வச்சு சாம்பார் பண்ணலாம், அப்புறமா நம்ம கூட்டுக்கெல்லாம் வறுத்து போடலாம். அது ஒன் பை ஒன் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி இதில் புளிக்குழம்பு எவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் பாண்ட்லியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல சேர்க்க போகிறது இதில் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரே ஒரு பட்டை மிளகா, எந்த மிளகா வேணால் எடுத்துக்கலாம். நான் குண்டூர் மிளகா எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் முதல்ல வாண்டியில் சேர்க்கலாம். இந்த கடுகு இதையும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி போடலாம். அப்போ தான் அந்த வாசனை அதில் இறங்கும். இது முதல்ல கடுகு வெடிக்கட்டும். இதுக்கு தேவையான துளியோண்டு பெருங்காயம் அதில் சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரியிறது. கடுகு பொரியும் போது நம்ம போட்டுக்கிற துவரம் பருப்பு அந்த வெந்தயமும் பொரியும் இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த கறிவடாத்தையும் அது கூட சேர்க்கலாம். நான் அதில் ஒரு 8 எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதையும் இதோடு சேர்த்தோன்னா இது அப்படியே அந்த எண்ணெயில் நல்லா ஜோராக பொரிஞ்சிடும். இது பொரியும் போதே உங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் அப்படியே வடை மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி நல்ல ஒரு கம்முன்னு ஒரு மணம் கொடுக்கும். ஸோ இந்த சமயத்தில் கொஞ்சம் மீடியமாக ஸ்டவ்வை வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதை கருத்துடுத்துனா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல்லும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்ல நம்ம வடை பண்ணும்போது இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பொரிஞ்சால் போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ரெட்டிஷ்னஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டும் அதோட மணமும். ஸோ பாருங்க, இது நல்லா பொரிஞ்சாச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் இது 4 பீப்புள் சர்வீங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்த புளி ஜூஸை அதோட ஆட் பண்ணுறேன். பாருங்கள், புளி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. புளி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா அது ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற சமயத்தில் நான் இது கூட இந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கோபுரமாக ஒன்று எடுத்துட்டுருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சு கொடுத்துருக்கேன். இதை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன், இந்த மாதிரி சாம்பார் பொடி எப்படி பண்ணணும்னு. இல்லை உங்ககிட்ட எந்த மாதிரி சாம்பார் பொடி இருக்கோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொதிக்கும்போது புளியில் கொதிக்கும்போது ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். நல்லா பொரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ சாம்பார் பொடியும் சேர்த்தாச்சு. ஸோ சாம்பார் பொடி சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போகணும். அது ஒரு 2 மினிட்ஸ் புளி கொதிச்சா போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, இது ஒரு 4 மினிட்ஸு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது இந்த சாம்பார் பொடி போட்டனால கொஞ்சம் அது குழம்பும் கொழுத்துண்டு வரும். அதே சமயத்தில் இந்த கறிவடத்தோட ஸ்மெல்லும் அந்த குழம்புல இறங்கும். ஒரு 4 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். இதுக்கு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை இது கூட ஆட் பண்ணுறேன். இது அப்படியே கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். உப்பு கூட நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம ஆல்ரெடி இந்த கறிவடாத்துக்கு உப்பு உரப்பு எல்லாமே போட்டிருக்கோம், அதனால் அதில் ஆல்ரெடி அதில் உப்பரப்பு இருக்கும், அதனால் கவலை இல்லை. ஆனால் இப்போ இந்த குழம்போடு சேர்ந்து கொதிக்கும்போது இந்த வடாத்தோட வாசனை அந்த புளியில் இறங்கணும், புளி குழம்புல இறங்கணும். அதே மாதிரி புளி குழம்போட அந்த டேஸ்ட் வடாத்துக்கு ஏறணும். ஸோ திஸ் இஸ் த காம்பினேஷன். இட் வில் பி ரியலி ஹெவன்லி. அதுவும் நம்ம இதை போட்டு சுடுற சாதத்தில் பிசைஞ்சனாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் இதை தயிர் சாத்துக்கும் இதை சேர்த்துக்கலாம், இதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதை நீங்கள் உப்புமா குழக்கட்டிக்கோ உப்புமாக்கோ எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், பொங்கலுக்கு தொட்டுக்கலாம். இட் வில் பி வெரி டேஸ்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணிட்டோன்னா அமிர்தம் தான், வாய்க்கும் உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக நல்லா இருக்கும். ஸோ பாருங்க, இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு இல்லையா. ஸோ இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம், அது நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். எப்போதுமே இந்த புளியோட டேஸ்ட்டு கொஞ்சம் சப்சைட் ஆனோன்னா கொஞ்சம் வெல்லம் போடும்போது இட் வில் பி டேஸ்டி. ஸோ இது கொதிச்சாச்சு இல்லையா, இப்போ அதோட வெல்லமும் இறங்குறது, வெல்லமோட சத்தும் இறங்குறது. நான் இப்போ இது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு போட்டு தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன்.
இது என்னென்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் குழம்பு, அதனால் இதையும் அதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த குழம்பு பண்ணியாச்சு. ஒரு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு ஜஸ்ட் 2 minutes கொதிக்கட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து மணம் வருது இல்லையா? இந்த சமயத்தில் நான் இதுக்கு தேவையான கருவேப்பிலை இதை சேர்க்குறேன். கருவேப்பிலை நல்லா கொதித்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்தலாம் நல்லா திக்கும் ஆகிடுது. இது ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை இப்போ இந்த திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கும் சரி தொட்டுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இந்த வடை புளி குழம்பு ஆயிடுச்சு. இதே மாதிரி இது போட்டு எப்படி சாம்பார் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இது புளி குழம்பு இஸ் ரெடி நவ். பாருங்கள் இது சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இதுக்கு மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னா இந்த ஸ்மெல் அதில் ரீட்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு, கறிவடாம் போட்டு புளிக்குழம்பு, வெஜிடபிள் இல்லை சம்டைம்ஸ் வெரி ரெய்னியாக இருக்கும்ல, அதனால அந்த மாதிரி டைம்லலாம் இது மாதிரி பண்ணி வச்சினோன்னா இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். வெளியில் போய் கறியாக வாங்க முடியாது, கிடைக்காது சமயத்தில், அந்த மாதிரி சமயத்துலலாம் இது ஆபத் பாண்டவன் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு பண்ணிவிட்டு ஒரு சுட்டப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்டா கூட இட் will be excellent. So I hope you like this recipe. Please try and enjoy it. I'll meet you in the next lovely video. Bye-bye.